சொல்லுமா. வீட்டில் தாம்மா இருக்கோம். வந்துட்டுருக்கீங்களா? வாங்க வாங்க. லல்லி, அம்மாவும் தங்கச்சியும் ஊர்லேருந்து வந்துட்டுருக்காங்க. அவங்க ஏதாவது சாப்பிட ரெடி பண்ணு. என்னங்க சொல்கிறீங்க? அம்மாவும் தங்கச்சி ஊர்லேருந்து வராங்களா? என்ன இவர் ரியாக்ஷன் வேற மாதிரி இருக்குது? ஒரு தப்பாக புரிஞ்சிட்டாலோ? இந்த மாதிரி சந்தோஷப்படுற ஆள் இல்லையே இவ. லல்லி, நான் சொன்னது புரிஞ்சுதா உனக்கு? என்னங்க இது கூட புரியாத? அம்மாவும் தங்கச்சியும் வராங்கன்னு நீங்கள். சரி சரி பேசிட்டு இருக்காதீங்க. நான் சொல்கிறதெல்லாம் கடையில் போய் வாங்கிட்டு வாங்க, சமைக்கணும். இங்கே பாருங்கள், பிரியாணி செஞ்சுக்கலாம். 1 கிலோ மட்டன் வாங்கிட்டு வாங்க. சில்லி செய்யணும், சிக்கன் 1 கிலோ, மீன் வறுக்கணும், ஃபிஷ் 1 கிலோ வாங்கிக்கிங்க. அப்புறம் 10 முட்டை வாங்கிக்கிங்க. மறுபடியும் ஏதாவது தேவைப்பட்டால் நான் சொல்கிறேன். நீங்கள் பாட்டு எங்கேயா சுற்றிட்டு இருக்காதீங்க, வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு எங்கேனாலும் போங்க. அதுக்குள்ளே நான் சமைச்சு வைக்கணும். இத்தனையும் நீ தனியாக செஞ்சிருவியாம்மா? அதெல்லாம் நான் சமைச்சிருவேன். நீங்கள் போய் முதல்ல வாங்கிட்டு வாங்க. ஆமாம், ஏன் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணாமல் இவருக்கு ஏன் ஃபோன் பண்ணி சொன்னாங்க? ஹலோ அம்மா, எங்கே வந்துட்டுருக்க? நான் எங்கடி வந்துட்டுருக்கேன்? நான் வீட்டில் தானே இருக்கேன். என்னது வீட்டில் இருக்கியா? நீ வரதா என் வீட்டுக்கார்ட்ட நீ ஃபோன் பண்ணி சொல்லலையா? அடியே, நான் வர மாதிரி இருந்தால் உனக்கு தானே ஃபோன் பண்ணி சொல்லுவேன். நான் இதுக்கு மாப்பிள்ளைகிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல போகிறேன். சரி சரி வைமா, எனக்கு வேலை இருக்கு, நான் அப்புறமா ஃபோன் பண்ணுறேன், வை. ஐயோ, இப்போ வரப்போகிறது இவரோட அம்மாவும் தங்கச்சியுமா? அதுக்குள்ளே ஒரு லிஸ்ட்டே சொல்லிட்டேனே நான். என்ன பண்ணுறது? ஒரு வழி பண்ணலாம். ஏங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் வாங்கிட்டீங்களா? இல்லை இல்லை லல்லி, இப்போ தான் போயிட்டுருக்கேன் கடைக்கு. ஒன்றும் இல்லைங்க, வேக வேகமாக நடந்து போனால் கிச்சனில் வலிக்கு விழுந்து கால் சுளுக்கிக்கிச்சிங்க. இவ்வளவும் என்னால் நின்றுட்டு சமைக்க முடியுமான்னு தெரியல. நீங்கள் வரும்போது கடையிலே உங்கள் அம்மாவுக்கும் தங்கச்சிக்கு என்ன தேவையோ வாங்கிக்கிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டே வந்துடுங்க. நான் கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். தைலத்தை இப்போ தான் தடவி இருக்கேன். எனக்கு அப்போவே தெரியும்டி, என் வீட்டு ஆளுங்களுக்கு நீ இவ்வளோ செய்ய போறியான்னு. எங்கேயோ தப்பு நடந்திருக்குது. ஐயோ, என்னாச்சுமா? அடிக்கடி எதுவும் பெருசாக இல்லைல்ல? சரி, நான் கடையிலே வாங்கிட்டு அவங்கள கூப்பிட்டு வந்துடுறேன், நீ பார்த்துக்க. சரிங்க. அப்பா, எப்படியோ தப்பிச்சோம். இதுங்களுக்கெல்லாம் நாம் சமைச்சு போடணுமா? எப்படியாவது இப்படியே ஓட்டிடணும். எத்தனை நாள் வந்து தங்க போதுங்கன்னு தெரியலையே.